கவர்னர் மாளிகையில் குடியரசு தின விழா, தேநீர் விருந்து, முதல்வர் பங்கேற்பு. சாலையோர பழக்கடைகளில் தினசரி திருட்டு வேலையில் ஈடுபட்ட விழுப்புரம் நபர் கைது. புதுவை ரேஷன் கடையில் மீண்டும் ரேஷன் அரிசி வழங்கும் திட்டம், முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வரவேற்று குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, செல்வகணபதி எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், கல்யாணசுந்தரம், பாஸ்கர், சிவசங்கர், வி.பி. ராமலிங்கம், வெங்கடேசன், லட்சுமிகாந்தன், அசோக் பாபு, சம்பத், அனிபால் கென்னடி, பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, அனைத்து கட்சி தலைவர்கள், துறை செயலர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள், பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் போது 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தியை கவர்னர் கைலாஷ்நாதன் பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்தார். புதுவை மறைமலையடிகள் சாலையோர பழக்கடைகளில் ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் மதிப்புள்ள பழங்களை திருடிச் சென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ஜவஹர் பால்பவன் தாவரவியல் பூங்கா வாசலில் வரிசையாக பழக்கடைகள் வைத்துள்ளனர். வியாபாரம் முடித்துவிட்டு இரவு பழக்கடைகளை தார்பாய் மூலம் மூடி வைப்பர். இந்த பழக்கடைகளில் கடந்த பல நாட்களாக தினசரி ஒவ்வொரு கடையிலும் ரூபாய் 1000 மதிப்புள்ள பழங்கள் திருடப்பட்டு வந்தது. தொடர்ந்து பல நாட்களாக ஒவ்வொரு கடையிலும் பழங்கள் திருடப்பட்டு வந்ததால் கடை வைத்திருக்கும் பெண்கள் ஒதியஞ்சாலை காவல்துறையில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அப்பகுதி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். மர்ம நபர் தினமும் பழங்களை திருடி பிளாஸ்டிக் கூடையில் எடுத்துச் செல்லும் காட்சி பதிவானது. புதிய பேருந்து நிலைய பகுதியில் திருடிய பழங்களுடன் படுத்திருந்த 48 வயதாகும் விழுப்புரம் துரைசாமியை கைது செய்தனர். விசாரணையில் தினசரி திருடும் பழத்தை பேருந்து நிலையம் அருகே பாதி விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடையில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதிலாக மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு மாதம் 300 ரூபாயும், சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு மாதம் 600 ரூபாயும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி இன்று இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டது. அப்போது அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து சீருடை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களின் சேவைகளை பாராட்டி முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து தனது சொந்த செலவில் சீருடைகளாக புடவைகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் செய்திருந்தார். லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் ரெமேனு, சிந்து, ராதாமுத்து, LHV மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கலைக்குழுக்களின் கலாச்சார ஊர்வலத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் குளிர்பானம் மற்றும் பிஸ்கெட் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி கலைக்குழுக்களின் கலாச்சார ஊர்வலம் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய துறைமுகம் அருகிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியே சென்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தினை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த ஊர்வலமானது அண்ணா சாலை வழியாக ராஜா தியேட்டர், SP பட்டேல் சாலை வழியாக அஜந்தா சிக்னல் அருகே வந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஊர்வலத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பிஸ்கெட் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சிக்கு நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சிப் அபாக்கஸ் உலக அளவில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டு மாணவர்களுக்கான கணித போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு கிழக்கு மண்டலம் அளவிலான போட்டி புதுச்சேரியில் உள்ள சங்கமித்ராவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சிப் மேலாண் இயக்குநர் தினேஷ், விக்டர், உமா, சுவாமிநாதன், ரவிசங்கர், முகேஷ், வினோத் மற்றும் சர்க்குணம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவினை வினோத், கதிரேசன் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மெரினா கடற்கரையில் சுற்றுலா வந்த சென்னை இளைஞர் கடல் அலையில் சிக்கிய நிலையில் ஒதியஞ்சாலை போலீசார் லைஃப் கார்டுகள் கொண்டு சுற்றுலா பயணியை மீட்டனர். சென்னையை சேர்ந்த 6 வாலிபர்கள் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். மதியம் 3:30 மணிக்கு மெரினா கடற்கரைக்கு சென்ற வாலிபர்கள் அங்குள்ள முகத்துவாரம் அருகில் கடலில் இறங்கி குளித்தனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த 21 வயதாகும் வாலிபர் அபி கடல் அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். அவருடன் குளித்துக் கொண்டிருந்த நண்பர்கள் சத்தம் எழுப்பிக் கொண்டே காப்பாற்ற முயற்சித்தனர். கடற்கரையில் இருந்த ஒதியஞ்சாலை போலீசார் லைஃப் கார்டுகளுக்கு தகவல் தெரிவித்தனர். லைஃப் கார்டுகள் 2 பேர் கடலில் குதித்து அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட அபியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். முதல் உதவி சிகிச்சை அளித்த பின்பு அபி இயல்பு நிலைக்கு திரும்பினார். ஒதியஞ்சாலை போலீசார் மற்றும் லைஃப் கார்டுகள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள 17 வீதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஃபெர்மாடா இசை நிறுவனத்தின் ஆண்டு விழாவையொட்டி அங்கு பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஃபெர்மாடா இசை நிறுவனம் தனது 5வது ஆண்டு விழாவை புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் கோலாகலமாக கொண்டாடியது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியில் கீபோர்ட், ட்ரம்ஸ் மற்றும் புல்லாங்குழலில் பல அபாரமான பாடல்கள் இசைக்கப்பட்டன. இவை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சி நிறைவில் ஃபெர்மாடா இசை நிறுவனத்தின் உரிமையாளர் மதன்குமாருடன் தலைமை விருந்தினர் பரணி மற்றும் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களை கௌரவித்தனர். சிறந்த நிகழ்ச்சிக்காக மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கவசங்கள் வழங்கப்பட்டது. இசை, திறமை மற்றும் பாராட்டுகளால் நிரம்பிய இந்த விழா அனைவருக்கும் மறக்க முடியாததாக அமைந்தது. பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறையாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் புதுவை அரசு உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாலின பாகுபாடு காட்டாமல் தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறையாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசிமில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்திற்கு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் அமுதவன், தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன், சிந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலத்தில் பொதினி வளவன், முன்னவன், எழில்மாறன், மாநில செயலாளர்கள் தமிழ் வளவன், சச்சிதானந்தம், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தினர் பங்கேற்றனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது.
ஆம்பூர் சாலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் முண்டியடித்து பேரிகார்டை நோக்கி சென்றனர். அவர்களை கட்சி நிர்வாகிகள் இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போலீசாருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டனர். புதுவையில் மாட்டு சாணத்தில் மட்டுமே திருநீர் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் மேற்கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார் ராமலிங்க சிவனடியார் தலைமையில் மாட்டு சாண வரட்டி மாலை அணிந்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் திருநீர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணியாக சென்றனர். சுண்ணாம்பு, மரத்தூள், வேஸ்ட் பேப்பர், விறகு, சாம்பல் போன்றவற்றால் விபூதி தயாரிக்க கூடாது என்றும் இதனால் நெற்றிக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும், ஆகையால் மாட்டு சாணத்தில் மட்டுமே திருநீர் தயாரித்து பயன்படுத்த வேண்டும் என்று கோஷமிட்டு வெளியடூர் முக்கிய பிரதான சாலை வழியாக நடைபயணம் மேற்கொண்டு சிவன் கோயிலை சென்றடைந்தனர். இதில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் மஞ்சினி மற்றும் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை ராமலிங்க ஐயா தலைமையில் சிவனடியார்கள் செய்திருந்தனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் முதற் கூட்டம் அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. நடிகரும் இயக்குனரும் அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனருமான பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 26ஆம் ஆண்டின் முதல் கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பட்டானூரில் புதிதாக கட்டி வரும் சங்க அலுவலகத்தை திறப்பது குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். மேலும் ஜனவரி மாதம் பிறந்தநாள் விழா காணும் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளான சத்யநாராயணன், பெருமாள், ஜோசப், அந்தோணி, பால்ராஜ் குமார், வீரப்பன், செங்கேனி, சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை வலியுறுத்தி 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று கர்லாக்கட்டையை சுற்றி புதுச்சேரி வாலிபர் சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ் போஸ் வரி ஆலோசகராக உள்ளார். இவர் பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் 24 மணி நேரம் கர்லாக்கட்டை சுற்றும் சாதனையில் ஈடுபட்டார். இதில் 24 மணி நேரத்தில் 12,128 சுற்று அவர் கர்லாக்கட்டையை சுற்றி டேலண்ட்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பின் அங்கீகரிப்பை பெற்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முத்தியால்பேட்டையில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின நாளில் கண்ணதாசன் வீதியில் 19ஆம் நம்பர் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மக்களிடம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலுக்கு 2ஆம் தவணையாக கும்பாபிஷேகம் செய்வதற்கு 20,000 ரூபாய் ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது. கண்ணதாசன் வீதியில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் மருத்துவ பொருட்கள் ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக வழங்குவதாக விழாவில் ராஜச்சந்திரு மக்களிடம் தெரிவித்தார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவர்கள் குறைகளை ராஜச்சந்திருவிடம் கூறினர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறினார். உங்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என மக்களிடம் உரையாடினார். நிகழ்ச்சியின் இறுதியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் ராஜச்சந்திரு அறக்கட்டளை செய்திருந்தது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள ஸ்ரீராம் நகரின் நாட்டின் 76வது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்தின் சார்பாக 76வது ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் மற்றும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், 12வது வார்டு உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஏழுமலை, இருதயராஜ் இவர்களுடன் சங்க தலைவர் அற்புதராஜ், சங்க செயலாளர் ராஜு, சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமார், சங்க இணை செயலாளர்கள் பால்வண்ணன், திவ்யா, சங்க பொருளாளர்கள் பலராமன், ராமலிங்கம், சங்க கௌரவ தலைவர்கள் ஜெயக்குமார், தேவநாதன்,
சங்க ஆலோசகர்கள் திருமால் சங்கர ஸ்ரீனிவாசன், சங்க சட்ட ஆலோசகர்கள் மேகநாதன், முனுசாமி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏழுமலை, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஐயப்பராஜ், ஆனந்தகுமார், இருதயராஜ், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து ஸ்ரீராம் நகர் பொதுமக்களுடன் குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் சார்பாக தற்காலிக மின்துறை ஊழியர்களுக்கும் குடிநீர் விநியோக ஆபரேட்டர்களுக்கு ரெயின்கோட், மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காலை வேளையில் கலந்து கொண்டவருக்கு காலை சிற்றுண்டியும் இனிப்பும் வழங்கி சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இறுதியாக சங்க தலைவர் அற்புதராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7540 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். கவர்னர் மாளிகையில் குடியரசு தின விழா, தேநீர் விருந்து, முதல்வர் பங்கேற்பு. சாலையோர பழக்கடைகளில் தினசரி திருட்டு வேலையில் ஈடுபட்ட விழுப்புரம் நபர் கைது. புதுவை ரேஷன் கடையில் மீண்டும் ரேஷன் அரிசி வழங்கும் திட்டம், முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. தாய்வழி ஜாதி சான்றிதழ் கோரி விடுதலை சிறுத்தைகள் சட்டசபை நோக்கி ஊர்வலம். திருநீர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கலப்பட பொருட்களை தவிர்த்து மாட்டு சாணம் கொண்டு தயாரிக்க கோரி சிவனடியார்கள் விழிப்புணர்வு ஊர்வலம்.